A very good morning, friends. Previously, we have seen two sets of MCQs from metal casting topic. So today also we are going to see the last part of MCQs from metal casting, which belongs to SSC JE previous papers. So first one என்ன பார்க்கலாம். First one வந்து C coal. So foundryல C coal எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு additive used to improve the surface finish of castings. So next one வந்து non-uniform ramming of molding sand may lead to what அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்திருக்கும். ஸோ ராமிங் வந்து யூனிஃபார்மாக இல்லைன்னா மோல்டிங் சேண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து கேஸ்டிங் வந்து இன்லார்ஜ் ஆகும். ஸோ இந்த டைப் ஆஃப் டெஃபெக்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்வெல்னு சொல்லுவோம். இதே டாபிக் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கேஸ்டிங் வந்து என்ன டைப் ஆஃப் டெஃபெக்ட்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஸ்வெல் டெஃபெக்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டிசைனிங் கோர் பிரிண்ட். நம்ம கோர்னா என்னன்னு தெரியும். ஹாலோ கேஸ்டிங்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து கோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட்ஸ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் கோர் பிரிண்ட்ஸ். ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து மோல்டிங் சேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா கோர் பிரிண்ட்டை சுற்றி மோல்டிங் சேண்ட் தான் வரப்போகுது. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் கோர் பிரிண்டோட டிசைன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபெட்லிங். ஃபெட்லிங்னா என்னன்னா இப்போ ஒரு கேஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரூஷன்ஸ் நிறையா இருக்கும். இல்லை அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் கேஸ்டிங் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபெட்லிங். நெக்ஸ்ட் பென்டோனைட். பென்டோனைட் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தது தான். ஒரு மோல்டிங் சேண்டை நல்லா பைண்ட் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு என்ன அடிட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பென்டோனைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சில்ஸ் அண்ட் பேடிங். வந்து சில்ஸ் அண்ட் பேடிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேஸ்டிங்கில் யூனிடைரெக்ஷனல் சாலிடிஃபிகேஷன் அது இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம சில்ஸ் அண்ட் பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங். இப்போ நார்மலாக தெரியும் நமக்கு ஒரு ஹாலோ கேஸ்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கோர்ஸை யூஸ் பண்ணாத ஒரு கேஸ்டிங் இருந்துச்சுன்னா அதுதான் சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் சொல்லுவோம். இதுக்கு வந்து பெர்மனன்ட் மோடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் காஸ்டிங்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கோர்சர் கிரெயின்ஸ். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்டீலில் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து எஸ்ஸு. ஸோ எஸ்ஸை பாதியாக கட் பண்ணோன்னா சி கிடைக்குது மேலே. ஸோ சி கோர்சர் அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஸ்ட் காம்பனன்ட் என்ன டைப் ஆஃப் மெத்தடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டை காஸ்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிக்ங்கிறத ஒரு ஃபவுண்டரி டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம மோல்டை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மோல்டை வந்து மோல்டோட கார்னர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ஸ்லிக் டூல். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடிட்டி. ஃப்ளூயிடிட்டி எதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மோல்டன் மெட்டல் அதான் ஆப்வியஸ்லி கொஸ்டின். ஸோ இப்போ மோல்டன் மெட்டல் வந்து கூலிங் டெம்பரேச்சர் ஒரு அந்த மோல்டன் மெட்டலை வந்து க்ரூசிபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து இப்போது மோல்டன் கேவிட்டிக்குள்ளே போர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஃப்ளூயிடிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹாட் சேம்பர் டை காஸ்டிங். இது மூலமாக என்னென்ன மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஹாட்னா அதுக்கு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாட்னா கோல்டு ஆர் லோ. அதே கோல்டு சேம்பருக்கு ஹாட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹாட் சேம்பருக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் அலைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அலைஸ் ஆஃப் லெட், டின் அண்ட் ஜிங்க். நெக்ஸ்ட் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து எதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வந்து ஸ்லஸ் காஸ்டிங். அதில் தான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லஸ் காஸ்டிங்கில் வேறு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா தின் காஸ்டிங்ஸ். ரொம்ப தின்னாக இருக்க காஸ்டிங்ஸ் எல்லாம் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேசிங் சேண்ட். அதோட காம்போசிஷன் வந்து கேட்பாங்க. சிலிக்கா ப்ளஸ் கிளே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபார் காஸ்டிங் ஃபெரஸ் மெட்டல் இன் கண்டினியூஸ் காஸ்டிங்ஸ் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் மோல்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மோல்டு வந்து காப்பரில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ காப்பர் மோல்டு வந்து ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டினியூஸ் காஸ்டிங்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்ன். இது வந்து எந்த மோல்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. யூஸ்ட் இன் மெஷின் மோல்டிங். ஸோ இதை வந்து மேட்ச் பிளேட்டுக்கு நம்ம ட்ரிபிள் எம்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
எம்னா மேட்ச்சு, மிஷின் மோல்டிங்கு, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன். ஸோ மேட்ச் ரேட் யூஸ் பண்ணோம்னா நம்ம மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சிப் ரிமூவல் ப்ராசஸ், அது என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட் வந்து கியர் ஹாப்பிங், ஸோ அதில் மெட்டல் ரிமூவ் ஆகும். த்ரெட் கட்டிங் ஆப்வியஸ்லி இதுலேயும் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மில்லிங் மெஷின், ஸோ இந்த ப்ராசஸ்லேயும் ரிமூவ் ஆகும். ஸ்பின்னிங் ஆன் லெத் தான் நமக்கு நான் சிப் ரிமூவல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பிக் அயன். பிக் அயன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல வர இனிஷியல் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் பிக் அயன். இது வந்து ஒரு இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் அயன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரா மெட்டீரியலாக வச்சு தான் அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சீஃப் அட்வான்டேஜ் ஆஃப் டை காஸ்டிங், ஆப்வியஸ்லி ஹை ப்ரொடக்ஷன் ரேட். ஃபார் மவுண்டிங் செவரல் பேட்டர்ன் அட் அ டைம், ஒரே டைமில் செவரல் பேட்டர்ன்ஸ் வந்து மவுண்ட் பண்ணும் அப்படின்னா அதை என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் சொல்லுவாங்கன்னா கம்பைன்டு பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது கொஸ்டின்லேயே நம்ம வந்து கீ வச்சுக்கலாம். செவரல் கம்பைன் ரெண்டும் சேம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து காஸ்டிங் ப்ராசஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் பார்ட்ஸ் ஹேவிங். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை என்ன டைப் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இருக்கும்போது காஸ்டிங் ப்ராசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மெனி டீடைல்ஸ், நிறையா டீடைல்ஸ் இருக்கிறதுக்கு யூஸ்வலாக காஸ்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் செல் மோல்டிங், ஆப்வியஸ்லி தின் செக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாண்ட் ஆர் ரிலேட்டட் டு. இப்போ ஸ்ட்ரென்த் மட்டும் கேட்டான்னா அது கிரீன் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். பெர்மியபிலிட்டி ரெண்டையுமே சேர்த்து கேட்கும்போது அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் ரிலேட் ஆகும். ஸோ அது எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அதுக்குரிய ஸ்ட்ரென்த்து நெக்ஸ்ட்டு பெர்மியபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட் மோல்ட்ஸ் கண்டினியூஸ் காஸ்டிங்கில் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு செல்ஃப் லூப்ரிகேட்டிங் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் லெவல்ஸ் இன் ஏர்க்ராஃப்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலி மோர் தென் 100 டெசிபிள்ஸ். ஆப்ஷன்ஸில் வந்து ஜென்ரலி மோர் தென், ஆல்வேஸ் மோர் தென், ஆல்வேஸ் லெஸ் தென், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஆல்வேஸ் மோர் தென் அப்படி வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் ஜென்ரலி மோர் தென் 100 டெசிபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டரி க்ரூசிபிள் என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. கிராஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் வந்து சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து லாஸ்ட் வேக்ஸ் காஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்வியஸ்லி ப்ரெஷர் டை காஸ்டிங் ப்ராசஸ். ஸோ வித் திஸ் we have completed MCQs for metal casting process. இதெல்லாம் SSC JE previous questions ஓட MCQs. Thank you friends. நம்ம next video ல பார்க்கலாம்.